ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் ரெண்டாவது கணக்கு. நம்ம மொதல் கணக்கு பார்த்தோம். அந்த கணக்கில் வந்து மொத்தம் 3 கணக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 3 கணக்குலேயும் ஒன்று ஒன்றா தனியாக கேட்டாங்கன்னா 2 மார்க்காக கேட்பாங்க. அந்த 3 பாயிண்டில் மொதல் பாயிண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க், ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க், மூணாவது பாயிண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க். இதுவே 3த்தையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 5 மார்க்குன்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போது ரெண்டாவது கணக்கில் முதல்ல கொஸ்டினை பார்ப்போம். இப்போ நீங்கள் கொஸ்டின் படிச்சிங்கன்னா A = 1, 2, 3 மற்றும் B = x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A பெருக்கல் B மற்றும் B பெருக்கல் A ஆகியவற்றை காண்க. நமக்கு A பெருக்கல் B பண்ண தெரியும், கண்டுபிடிக்க தெரியும், மற்றும் B பெருக்கல் Aவையும் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். பெருக்கெல்லாம் என்ன? ஜோடி ஜோடியாக எடுத்து எழுதுறது. ஏவையும் கொடுத்துட்டாங்க. பி என்ன சொல்லியிருக்காங்க? டைரெக்டாக நமக்கு ஏ மாதிரி நம்பர் கொடுக்கல, பியை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது பியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண்கள் அப்படின்னா நமக்கு பகா எண்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த பகா எண்கள் எப்படி இருக்கணும்? 10ஐ விட சிறிய பகா எண்களாக இருக்கணும். அப்படி 10ஐ விட சிறிய பகா எண்கள்லாம் என்னதுன்னா பின்னு அர்த்தம். சரியா? முதல்ல பகா எண்கள்லாம் என்ன? பகா எண்கள்னா ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்பர் தன்னால் மட்டும்தான் வகுப்பட முடியும் மற்றும் 1ஆல் வகுப்பட முடியும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 2 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 2 எதால் வகுக்கலாம்? 2ஆல் மட்டும்தான் வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வந்து என்ன பண்ணலாம்? 1ஆல் வகுக்கலாம். கரெக்டா? 3 எடுத்துப்போம். 3ஐ 3ஆல் வகுக்கலாம். 3க்குள்ளே எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. 3 என்ன பண்ணலாம்? 1ஆல் வகுக்கலாம். 3 வேறு எந்த நம்பரையாக வகுக்க முடியுமா? 3 வந்து 2ஆல் வகுக்க முடியுமா? 3 வந்து 4ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போ என்ன? 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண். அடுத்தது 3க்கு அப்புறம் 4. 4 வந்து என்ன பண்ணலாம்? 4ஆல் வகுக்கலாம். 4 வேற எந்த நம்பரால் வகுக்கலாம்? 2ஆலையும் வகுக்கலாம். அப்படின்னா இந்த 4ங்கிற நம்பர் வந்து பகா எண் கிடையாது. தன்னால் வகுக்கலாம், ஓகே, மற்றும் 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். வகுத்தாதான் அது பகா எண். பட் ஆனால் 4 என்ன பண்ணலாம்? 2ஆலையும் வகுக்கலாம். அப்போ தன்னை வந்து வேற ஒரு நம்பரால் வகுக்க முடியும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்னன்னா பகா எண் கிடையாது. இப்போ 4 வந்து அப்போ என்ன? பகா எண் கிடையாது. இப்போ 5 எடுத்துங்க. 5 வந்து 5ஆல் வகுக்கலாம், ஓகே. 5 வந்து 1ஆலையும் வகுக்கலாம், ஓகே. 5 வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ 5 வந்து என்ன? ஒரு பகா எண். அடுத்தது 6. 6 வந்து 6ஆல் வகுக்கலாம், ஓகே. அடுத்தது 1ஆல் வகுக்கலாம், ஓகே. அப்புறம் 6 வந்து என்னால் வகுக்கலாம்? 2ஆலையும் வகுக்க முடியும். 6 வந்து 3ஆலையும் வகுக்க முடியும். அப்போ 6ங்கிற நம்பர் என்ன இல்லை? பகா எண் கிடையாது. சரிங்களா? நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துங்களேன். ஒரு 100 எடுத்துக்கங்க. அதை 100ஆல் வகுக்க முடியுமா? முடியும்ப்பா. 50ஆல் வகுக்க முடியுமா? முடியும்ப்பா. 10ஆல் வகுக்க முடியுமா? முடியும்ப்பா. அப்போ இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இந்த 100ங்கிற நம்பர் என்ன இல்லை? பகா எண் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ 11ஆம் நம்பர் எடுத்துங்க. 11ஆல் வகுக்க முடியுமா? முடியும். 11 1ஆல் வகுக்க முடியுமா? முடியும். 11ங்கிற நம்பர் வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியுமா? 2ஆல் வகுக்க முடியுமா? 3ஆல் வகுக்க முடியும், 4ஆல் வகுக்க முடியும், 5ஆல் வகுக்க முடியும்? முடியாது. அப்போனா இந்த 11ங்கிற நம்பர் என்னது? பகா எண்ணுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுங்களா? 11ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். அப்போ ஒரு நம்பரை வந்து தன்னால் மட்டும்தான் வகுக்க முடியும் மற்றும் 1ஆல் வகுக்க முடியும் அப்படின்னா அது வந்து பகா எண். வேறு எந்த ஒரு நம்பராலையும் அதை வந்து வகுக்க முடியாது. அப்படி அது வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பகா எண்ணா இருக்காது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன எத்தனை பகா எண் கேட்டிருக்காங்க? 10ஐ விட சிறிய பகா எண்கள் தான் கேட்டிருக்காங்க. 10ஐ விட சிறிய மொத்தம் 9 நம்பர் தான் இருக்குது. 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ மற்றதெல்லாம் ஓகே. 1ஆவது நம்பரு 1 வந்து தன்னாலேயும் வகுக்கலாம், 1ஆலையும் வகுக்கலாம்,
எல்லாமே ஒன்று ஒன்று தானே வருது. அப்படின்னா பகா எண்களில் ஒன்று வராது, ஒன்று எக்ஸப்ஷன். ஆமாம், பகா எண் 2ல் இருந்து தான் ஆரம்பிக்கும். பகா எண் என்ன வராது? 1ஆம் நம்பர் பகா எண்ணாக வராது. ஏன்னா 2, 3 இதெல்லாம் வரும். ஆனால் பகா எண் ப்ரைம் நம்பரில் வந்து 1 வந்து எக்ஸப்ஷன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 10ஐ விட சிறிய எண்கள்லாம் நம்ம எழுதிக்கலாமா? 2, 3 ஃபஸ்ட்டு இதை அழைச்சிருவோம். இப்போ ஏதாவது பகா எண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சிங்களா? சரி, ஓகே. இப்போ கொஸ்டினில் நமக்கு 10ஐ விட சிறிய எண்ணில் இருக்கக்கூடிய பகா எண்களை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ நம்ம பியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 10ஐ விட சிறிய எண்ணெலாம் எழுதிடலாமா? 8, 9. ஓகே, 1லேருந்து 9 வரைக்கும் தான் 10ஐ விட சிறிய எண்கள். இதில் பகா எண்கள் எதுன்னு பார்த்துறோம். நம்ம என்ன சொல்லிட்டோம்? 1 வந்து பகா எண்களாக வராதுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 2 கண்டுபிடிப்போமா? 2 வந்து 2ஆல் வகுப்படும் மற்றும் 2 வந்து 1ஆல் வகுப்படும். வேறு எதுனாலையும் வகுப்படாது. அப்போ 2 வந்து பகா எண். 3 அப்படிதான், 3ஆல் வகுப்படும் மற்றும் 1ஆல் வகுப்படும். வேறு எல்லாம் வகுப்படுமா? வராது. 4 வந்து 2ஆல் வகுப்படும். அப்போ இது என்ன? பகா எண் கிடையாது. 5 வந்து 5ஆல் மட்டும்தான் வகுப்படும் மற்றும் 1ஆல் வகுப்படும். வேறு எதுலேயும் வகுப்படாது. அப்போ இது பகா எண். 6 2ஆல் வகுப்படும். அப்போது இது பகா எண் கிடையாது. 7 7ஆல் மட்டும்தான் வகுப்படும், 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ வேறு எந்த நம்பராலையும் 7 என்ன பண்ண முடியாது? வகுக்க முடியாது. அப்போ 7ம் ஒரு பகா எண். 8 2ஆல் வகுப்படும். அப்போ 8 கிடையாது. 9 3ஆல் வகுப்படும். அப்போ 9ம் பகா எண் கிடையாது. அப்போது 10க்குள்ளே இருக்கக்கூடிய பகா எண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? 2, 3, 5, 7 4 நம்பர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? 2, 3, 5, 7. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 1, 2, 3. பி வந்து 2, 3, 5, 7. நம்ம 10ஐ விட சிறிய பகா எண்கள் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏ ஆகியவற்றை காண்க. இது நமக்கு தெரியும், பெருக்க தெரியும். அதனால் இந்த 2 நம்பரையும் வச்சு ஏ மற்றும் பியை வச்சு நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு படி கொஞ்சம் அப்டேட் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க? பியை வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து 1, 2, 3, பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7. ஓகே, எனில் ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு 1, 2, 3 பெருக்கல் பி வந்து 2, 3, 5, 7. பெருக்கல்னாலே நம்ம ஜோடியாக தான் எழுதுவோம். 1, 2 ஒரு ஜோடி, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. சரியா? ஏ பெருக்கல் பி கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பி பெருக்கல் ஏ தான் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, பி பெருக்கல் ஏ கண்டுபிடிச்சிருவோமா? பி பெருக்கல் ஏ ஈக்குவல் டு பி என்ன? 2, 3, 5, 7 பெருக்கல் ஏ என்ன? 1, 2, 3. அதே மாதிரியே ஜோடியா 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3. அடுத்தது 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3.
கண்டுபிடிச்சிட்டோமா? பி பெருக்கல் ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போது ஏ பெருக்கல் பியும் கண்டுபிடிச்சாச்சு, பி பெருக்கல் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு பெருக்கல் தெரியும். ஏ பெருக்கல் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும், பி பெருக்கல் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஆனால் நமக்கு இதில் என்ன புதுசாக இருக்குது? 10ஐ விட சிறிய எண்கள் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்தாங்க. அதுதான் நமக்கு இதில் புதுசு. சரிங்களா? பகா எண்கள் இப்போ எப்படி கண்டுபிடிக்க நம்ம பார்த்தோமா? ஒரு நம்பரை தன்னால் வகுக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஒன்றால் வகுக்க முடியும். வேறு எந்த நம்பராலாவது அது வகுக்க முடியுது அந்த நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் என்ன இல்லை? பகா எண்கள்னு பகா எண் கிடையாது. சரிங்களா? 10ஐ விட சிறிய பகா எண் 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்து எழுதிட்டோம். எக்ஸப்ஷன் 1 வந்து பகா எண் கிடையாது. 2, 3, 5, 7 இதுதான் 10ஐ விட சிறிய பகா எண்களாக நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே. இப்போ இந்த கணக்கு முடிஞ்சிச்சிங்களா? ஓகே. இதுவும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். அடுத்தது பயிற்சி 1.1ல் அடுத்த வீடியோவில் நம்ம 3வது கணக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.